ஹலோ கைஸ், இன்னைக்கு EPF பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய தொகையை மொத்தமாக எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். EPF பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று, மாதம் பென்ஷன் வரா மாதிரி கிளைம் அப்ளை பண்ணுறது. இன்னொன்று, ஒட்டு மொத்தமாக ஒரே முறை முழு தொகையும் வரா மாதிரி அப்ளை பண்ணுறது. நாம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக முழு தொகையும் வரா மாதிரி அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சர்ச் இன்ஜினில் மெம்பர் ஹோம்னு சர்ச் கொடுங்க. ஓப்பன் ஆகக்கூடிய லிங்க்ல யூனிஃபைட் போர்ட்டல் மெம்பர் EPF India.gov.in லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா அவர் தான் EPF பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய மொத்த தொகையையும் கிளைம் அப்ளை பண்ணி எடுத்து தர சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் அவருடைய அக்கௌண்ட்டை இப்போ லாகின் பண்ணுறேன், அப்ளை பண்ணவும் போகிறேன். அவருக்காக தான் அவருடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். அவருடைய EPF அக்கௌண்ட் லாகின் பண்ணியாச்சு. அடுத்து ஆன்லைன் சர்வீசஸ்ன்ற மெனுவில் கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் ஆகக்கூடிய இந்த பேஜில் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறேன். அவருடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்குறேன். ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த பாப்அப் பாக்ஸுக்கு எஸ் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்ன்ற ஆப்ஷன் வருது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ன்ற இடத்துல நான் ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10Cன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஃபார்ம் 10D நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் இது. உங்களுக்கு மாதம் பென்ஷன் அமௌண்ட் வரும். ஃபார்ம் 10Cயை செலக்ட் பண்ணீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் மாதம் வராமல் ஒட்டுமொத்தமாக ஒரே முறையாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நாம் இப்போ ஃபார்ம் 10C தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய வீட்டு அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். அவர் வீட்டு அட்ரஸ் டைப் பண்ணிட்டு அவருடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நான் அப்லோட் பண்ண போகிறேன். பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இல்லை, செக்லீஃப் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் மினிமம் 100 KB இருக்கணும், மேக்ஸிமம் 500 KB இருக்கணும். அந்த ஃபைல் ஃபார்மேட் JPG அண்ட் JPEG ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும்.
உங்க பாஸ்புக்கை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு கெட் ஆதார் ஓடிபின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும். உங்களுக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைடுன்னு போட்டு நம்ம கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. கிளிக் ஹியர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளைம் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு EPF பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகையும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.